டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 14 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 14 ஓகேயா. ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே சரி, ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பேசிக் கான்செப்ட் 1 டெபிட் ஈக்குவல் டு 1 கிரெடிட் வரும். ஏன்னா தே ஆர் அவுட் சைட் த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ டெபிட் கிரெடிட் ரெண்டும் போட்டால் தான் மேட்ச் ஆகும். ஓகே, அதுதான் முக்கியம். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிற சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2000 ருபீஸ். அது கண்டிப்பாக கேஷ் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும், சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ டபுள் என்ட்ரி எஃபெக்ட் வந்திருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது நோ டபுள் என்ட்ரி எஃபெக்ட், நம்ம தான் தனித்தனியாக போடணும். சரி, ஸ்டாக் கொடுத்துட்டாங்க ஆன் 31/12/1993. ஓகே, ஸ்டாக்கு வந்து யூ ஹாவ் டு டெபிட் பேலன்ஸ் ஷீட் பிஎஸ்ன்னு போடுறேன். ஓகே, ஸ்டாக் கிரெடிட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேயா. அடுத்தது சேலரிஸ் அன்பெய்ட். அன்பெய்ட்னா இன்னும் பேமெண்ட் பண்ணவில்லை, பேமெண்ட் பண்ணலைன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. ஓகேயா. அப்போ டெபிட் சேலரி இன் பிஎன்எல். ஓகேயா. கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி. ஸோ டெபிட் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் வந்து ஒரு லைபிலிட்டி நம்ம கொடுக்கணும்னு அமௌண்ட். ஓகே, அது அப்போ தான் மேட்ச் ஆகும். ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ நம்ம முதலே கொடுத்துட்டோம் அட்வான்ஸ். அப்போ இது ஒரு அசட் மாதிரி அது. அதாவது இப்போ சீக்கிரம் கொடுத்து வச்சிட்டோம் அட்வான்ஸாக. ஸோ டெபிட் ஓகே prepaid rent in balance sheet, then credit என்ன வரும் இடத்துல, ரெண்ட் நீங்கள் ஏற்கனவே பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா பிஎன்எல் அக்கௌண்ட்டில், அதை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்ட் பெய்டு அட்வான்ஸை வந்து கேஷ் இப்போ கொடுக்கல, முதல்ல கொடுத்த கேஷுக்கு போட்ட என்ட்ரியில் கொஞ்சம் பிரிக்கிறோம். முதல்ல போட்ட அமௌண்ட் லெட்டஸ்ஸே 15 மந்த்ஸை கொடுத்துருவோம் பேமெண்ட். இந்த 15 மந்த்ஸையும் ட்ரையல் பேலன்ஸில் போட்டோம். இப்போ பாரு, இந்த எக்ஸாம்பிள் இருந்து 1500 ருபீஸ் இருக்குது, லெட்டஸ்ஸே 100 ரூபான்னு வச்சுக்கோங்க பர் மந்த்துக்கு. ஸோ 15 மாதம் கொடுத்துட்டீங்க ரெண்ட்டு. ஆனால் 15 மாதத்தையும் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ட்ரையல் பேலன்ஸில் போட்டிங்க ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக. ஓகே, டிபியில் போட்டிங்க ட்ரையல் பேலன்ஸில். ஆனால் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு அந்த வருஷத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் போகும். அப்போ அந்த அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா பண்ண பேமெண்ட்டு அது டெம்பரரியாக பேலன்ஸ் ஷீட்டு போயிடும். ஸோ டெபிட் ப்ரீபெய்ட் இன் பேலன்ஸ் ஷீட், கிரெடிட் ஓகே இன்சூரன்ஸ், கிரெடிட் இன்சூரன்ஸ் இன் பிஎன்எல். அதாவது கிரெடிட் ரெண்ட் இன் பிஎன்எல், அதாவது ரெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம் பேசிக்கலி. ஓகேயா. அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட். அதே மாதிரி டெபிட் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் இன் பேலன்ஸ் ஷீட். ஓகே, தென் கிரெடிட் இன்சூரன்ஸ் இன் பிஎன்எல். ஓகேயா. கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ட்ரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வராது. ஓகே, இதுதான் 4 என்ட்ரிஸ். ஓகே, மேலே இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸை பார்க்கலாம். ஏதாவது ஸ்பெஷல் அக்கௌண்ட் இருக்கா பார்க்கலாம். கேபிட்டல், சேல்ஸ் இதில் மார்க் பண்ணிக்கலாம். கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் போகும். ஓகேயா. சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் போகும். பர்ச்சேசஸ் ட்ரேடிங் டெபிட். ஓகே, சேலரி பிஎன்எல் டெபிட், ரெண்ட் பிஎன்எல் டெபிட், இன்சூரன்ஸ் சேம். ட்ராயிங்ஸ் கேபிட்டலில் மைனஸ் பண்ணும், மிஷினரி பேலன்ஸ் ஷீட் அசட், பேங்க் பேலன்ஸ் ஷீட் அசட். ஓகே, கேஷ் அதே தான். கொஞ்சம் அந்த ரோஸ் சரியாக வரல, மேபி ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் சரியாக வரும். ஓகே, அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட். ஓகே, டெட்டாஸ் பேலன்ஸ் ஷீட் அசட், கிரெடிட்டாஸ் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி. ஓகேயா. எஸ். ஸோ இப்போ நம்ம
என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகேயா. சரி, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே காப்பி பண்ணிடுறேன். இங்கே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி. ஓகே எஸ் ஓகேயா. இப்போ அந்தந்த அக்கௌண்ட்டில் போட்ட உடனே ஓகேன்னு மார்க் பண்ணிக்கோங்க, டிக் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகே எஸ் ஓகே. சரி, ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் சேல்ஸ் 25,000, பை சேல்ஸ் 25,000 போட்டாச்சு. ஓகேயா. அடுத்தது பை க்ளோசிங் ஸ்டாக் 4,900. ஸோ என்ன பண்ணுங்கன்னா சாரி ஓகே இது ஓகே. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் எல்லோவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. பிஎன்எல் ட்ரேடிங் டெபிட்டில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ். ஓகே, ட்ரேடிங் டெபிட்டில் ஓப்பனிங் ஸ்டாக், தென் பர்ச்சேசஸ். கரெக்ட். எஸ். ஸோ மொத்தம் 3 டிரான்சாக்ஷன் இருக்குது ஃப்ரம் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் 1 கம்மிங் ஃப்ரம் கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேயா. ஸோ இப்போ கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 9,700. இப்போ அதை கொண்டு வந்துருக்க பிஎன்எல் அக்கௌண்ட்டில் பை கிராஸ் ப்ராஃபிட் 9,700. ஓகேயா. இப்போ நல்லா பிஎன்எல் டெபிட். ஓகே, மொத்தம் 3 இருக்குது, 1 2 3. ஓகே, 3 ஓகே போட்டுடுறேன். அதாவது ரெண்ட், இன்சூரன்ஸ், சேலரி, ரெண்ட், இன்சூரன்ஸ். ஓகேயா. 2,000, 1,500, 300. ஓகே, 2,000, 1,500, 300. ஆனால் அதில் நம்ம இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ அதான். ஸோ டெபிட் சேலரி பிஎன்எல். ஓகே, இதை மார்க் பண்ணிக்கோங்க எல்லோவில். அதாவது அன்பெய்ட்னா வி ஹேவ் டு ஆட் இட் டு த சேலரி. ஓகேயா. ஸோ ஆட் 300 இருக்கும். எங்கே இருக்குது? ஓகே, ஆட் 300 ஒரு செகண்ட் சேலரி. ஓகேயா. ஸோ இது ஓகே. அதே மாதிரி அடுத்தது கிரெடிட் ரெண்டில் பிஎன்எல்ல மைனஸ் பண்ணணும், ரெண்டில் மைனஸ் பண்ணணும். ரெண்டில் மைனஸ் பண்ணியிருக்க பாருங்கள். கரெக்ட், ரெண்டில் மைனஸ் பண்ணியிருக்கு. ஓகே. அடுத்தது இன்சூரன்ஸில் மைனஸ் பண்ணியிருக்கு. இன்சூரன்ஸை மைனஸ் பண்ணியாச்சு. எஸ் ஓகேயா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் brought forward 9,700. ஓகே, சேலரியில் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, தென் ரெண்டில் லெஸ் ப்ரீபெய்ட், இன்சூரன்ஸில் லெஸ் ப்ரீபெய்ட். ஸோ நெட் ப்ராஃபிட் இஸ் 5,890. ஓகேயா. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போகலாம். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் இந்த ப்ராஃபிட் வந்துடும். ஓகே போட்டுக்கோங்க. சரியா. இப்போ நம்ம மேலே போகலாம். ஓகே, மேலே வந்து கேபிட்டல் வரும் 40,000, தென் ட்ராயிங்ஸில் மைனஸ் பண்ணணும் 5,000. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஓகே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 40,000 அண்ட் மைனஸ் 5,000. ஓகேயா. கேபிட்டலில் 40,000 லெஸ் ட்ராயிங்ஸ் 5,000, தென் ஆட் நெட் ப்ராஃபிட். ஓகே, எஸ் சூப்பர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்போ பிக்சர் இருக்கிறது. ஓகே, 2 அசட்ஸ் இருக்குது, 3 அசட்ஸ் இருக்குது, ஒரு லைபிலிட்டி. ஒரு லைபிலிட்டி இஸ் கிரெடிட்டார் 4,000. அது மேலே போட்டுடலாம். கிரெடிட்டார் 4,000. ஓகே, ஒன் மோர் லைபிலிட்டி இதுலேருந்து வருது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு லைபிலிட்டி வருது. க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. ஓகேயா. இது அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. சூப்பர். ஓகே, ஏன்னா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இந்த லைபிலிட்டி. ஓகே, இப்போ இந்த 2 ப்ரீபெய்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டும் வந்து அசட்டில் வரும். வந்துடுச்சா பார்த்துக்கலாமா? 200 rupees and 90 rupees. கரெக்ட், 290. ஓகே, இதுவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஓகே ஓகேயா, 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ எல்லா டபுள் என்ட்ரியும் போட்டாச்சு, ஒன்லி க்ளோசிங் ஸ்டாக் மாத்திரம் போடல. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் 4900 போட்டிருக்கு, இங்கேயும் போட்டாச்சு. ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். எஸ், ஸோ இதையும் மார்க் பண்ணிட்டிங்கன்னா பக்கா. இதுக்கப்புறம் இருக்கிறது 2 தான், 2-3 அசட் இருக்குது. அதாவது மிஷினரி, பேங்க் பேலன்ஸ், கேஷ் அண்ட் டெட்டார்ஸ். ஓகேயா, மிஷினரி, பேங்க் பேலன்ஸ், கேஷ் டெட்டார்ஸ், இது 4 ஓகே போட்டுடலாம். மிஷினரி, பேங்க் பேலன்ஸ், கேஷ், டெட்டார்ஸ். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் டேலியாக இருக்குது 42,190. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இங்கே ஓகே போடலாம். இல்லாட்டி எனக்கு இதில் பென்சிலில் டிக் அடிக்க முடியல, அதாவது ரைட்டிங்காக இருந்தால் நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாம் போது கொஸ்டின் பேப்பரில் பென்சில் டிக் அடிச்சுக்கோங்க. டிக் அடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. தென் இட் ஷுட் பி ஆல் ரைட். ஸோ இது கரெக்டாக 11 மினிட்ஸ் ஆகுது. ஐ திங்க் 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நான் போட்ட ஆன்சரை காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, எஸ், இது எக்ஸசைஸ் 14. நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.